அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு தீபாராதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் எந்த கோலத்தில் தரிசனம் செய்வதால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுவர் பழனி முருகன். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்கள் வாழக்கூடிய மலையாகும், குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் இருக்கக்கூடியது தான் பழனி மலை. பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே பாடியிருக்காங்க. வாழ்க்கையே மாற்றம் தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரரும் இருந்து வராரு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனி தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. இந்த கோவில் பற்றி பலரும் தெரியாத சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றப்படாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவல சந்தன காப்பு சாத்தப்படுவதாகும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் இருக்குது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்கு. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் திறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள். இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தில் விரும்பி நாம் பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கார். அதிலுமே பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர். இதனால் செவ்வாயுடன் குரு கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு நாம் வந்து நிற்க முடிந்தது. இதனால் நின்ற உடனே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். இதனால் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை வணங்கலாம். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது, குடும்ப பிரச்சனை இருக்கிறது என்பவர்கள் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறார்களோ அவர்களை இந்த ஆண்டி கோலத்தில் வழிபடுவது இயலாதது அப்படின்னு சொல்லப்படுது. பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்த்தால்
ஒரு சாத்வீகம் சமத்துவம் இவர்களுக்குள் வந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீடு வாங்குவது, விற்பது, கட்டுவது, கட்டிய வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கும், சாமி கும்பிட போகிறோம், இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது, மருத்துவத்தால் முடியாது, யாராலும் முடியாது என்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிகவும் உகந்த ஒரு தரிசன கோலமாக கருதப்படுது. இதுபோல் நாம் முருகப்பெருமானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானை இந்த கோலத்தில் தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும். இந்த மலையை அக்னி நட்சத்திர நாட்களில் சுற்றி வருவது சிறப்பானது. 450 மீட்டர் உயரத்தையும் 690 படிகள் கொண்டது பழனி மலை. முருகனின் சிலை மீது வைக்கும் சிரசு விபூதி சித்தர்களின் கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிரசு விபூதி அற்புதமான ஒரு பிரசாதம். பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யப்படுது. மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுது. ஒரு நாளில் 6 தடவை அபிஷேகம் செய்யப்படுது. பழனி முருகனுக்கு பூக்கள், மாலை மற்றும் அர்ச்சனை போன்றவை செய்வது இல்லை. இங்கு பஞ்சாமிர்த பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு உடலில் எந்த நோய் ஆகிவிடுமோ அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலில் மட்டுமே கோடிக்கணக்கான காணிக்கைகள் பக்தர்களிடம் வருகிறது என சிறப்பு உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. பழனி முருகன் என்னென்ன பூஜையில் எந்த அலங்காரத்தில் காட்சியளிப்பார் அப்படின்னு பார்த்தா, காலை 6:40 மணிக்கு விழா பூஜையில் சந்நியாசி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 8 மணிக்கு சிறு கால சந்தி பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 9 மணிக்கு கால சாந்தி பூஜையில் பாலசுப்ரமணிய அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையில் வைத்தியகால அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 5:30 மணிக்கு சாயரஜை பூஜையில் ராஜ அலங்காரத்தில் காட்சியளிப்பார். இரவு 8 மணிக்கு அர்த்த ஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளிப்பார். இந்த நேரத்தில் சென்று நாம் முருகப்பெருமானை தரிசிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் 6:40 மணி அளவில் நம்ம போய் வழிபடும் போது நமக்கு சன்னியாசி அலங்காரத்தில், அதாவது ஆண்டிக்கோள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. இங்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பழனி முருகனுக்கு பல்வேறு பொருட்களை வைத்து அலங்காரம் செய்ய மாட்டாங்க. 4 விதமான பொருட்களை மட்டும் வைத்து தான் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அதாவது சந்தனம், பன்னீர், மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. பழனி முருகன் கருவறையில் ஒரு சிறிய பெட்டியில் மரகத லிங்கம் இருக்குது. இந்த மரகத லிங்கத்துக்கு தீபாரதனை காட்டினால் மட்டுமே நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் போகர் சன்னதியிலும் ஒரு மரகத லிங்கம் இருக்குது. நவபாசானத்தாலான இந்த முருகனை அபிஷேகம் செய்து தரக்கூடிய பழனி பஞ்சாமிர்த பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா பழனி முருகனை நம்ம வழிபட்டு சென்றோம்னா நம்முடைய தொழில் நல்ல ஒரு மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.